ஒரு ஊர்லைங்க ஒரு ஊரில் கிட்டத்தட்ட ஒரு 10 20 வருஷம் 10 வருஷமாக சின்னதுலேருந்து அதை வந்து செவன்த்துலேருந்தே லவ், அறியாத வயசுலேருந்தே ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல நட்பு, ஃப்ரெண்ட்ஸு. கடல மிட்டாய் வாங்கினா ஆளுக்கு பாதி பாதி கடிச்சு சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டே இருந்து அப்படி ஒரு நட்பாகி +2 வரும்போது மெச்சூரிட்டி ஆயிருமில்லவா, அந்த பிள்ளை ஏஜ் எல்லாம் அட்டன் ஆகி மெச்சூரிட்டி ஆகும்போது ஐ லவ் யூ சொல்லிக்கிறாங்க, நம்ம காதல் பண்ணலாம் அப்படின்னு காதல் பண்ணுறாங்க. காதல் பண்ணி அது கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் காதலாக இருக்குதுங்க. தொடாமல் லவ் பண்ணுறாங்க, எந்த விதமான தவறு பண்ணாமல் தொடாமல் பிடிக்காமல் லவ் பண்ணுறாங்க. லவ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் அவங்க பிரேக் ஆகிடுறாங்க. பிரேக் ஆகி இவர் வேறு பக்கம் படிக்க போயிடுறாரு, அந்த பொண்ணு வேறு பக்கம் படிக்க போயிடுது, வேறு 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 ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறார் அந்த பொண்ணை. இந்த பையனும் கல்யாணம் பண்ணி குடும்பம் இருக்குது. குடும்பம் இருக்கும்போது அந்த இது கதைங்க கதை மாதிரி தான். அப்புறம் என்ன போகுது, இவர் நல்ல உத்தியோகத்தில் நல்ல பெரிய போஸ்ட்டில் நல்ல வேலையில் இருக்கார். இவருக்கு 2 3 குழந்தைகள்லாம் இருக்குது, குடும்பம் இருக்குது, ஒய்ஃபு ரொம்ப தங்கமான பொண்ணு என்னங்க. அப்போது ஒரு 10 ஆண்டுகள் கழித்து அந்த பெண்ணை சந்திக்கிறார் ஒரு இடத்துல. சந்திக்கும்போது அந்த பொண்ணோடைய நிலைமை வந்து சோகத்தில் இருக்குது. சோகத்தில் இருந்தால் 2 3 பொண்ணுங்க, 2 3 குழந்தைங்க. பெருசாக இறந்துடுறாரு. பெருசாக இருந்ததுக்கப்புறம் நெற்கதியாக நிற்கிது. அந்த இந்த பொண்ணு படிப்பை மதிக்காமல் வேலைக்கெல்லாம் போகக்கூடாதுன்ட்டான், வேலைக்கெல்லாம் போகக்கூடாதுன்ட்டான். அது திடீர்னு செத்து போகிறான். திடீர்னு செத்துட்டு 3 குழந்தைகளை வச்சுட்டு என்ன பண்ணுறது, கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அப்போ இவர் பார்க்குறாரு, காதலன் பார்க்கும்போது பழைய ஓல்டு காதலன் பார்க்கும்போது எப்படி இருக்கிற என்னங்கும்போது ஒவ்வொன்றும் அழுகாச்சு. இவர் நல்ல வசதி, சரி இப்போ இருக்கிற வீட்லேயே இரு, இந்த வீடா இருக்கிற வீட்லேயே இரு. அவர் உண்மையாலுமே அந்த குடும்பத்துக்கு வேணுங்கிற ஹெல்ப்பை அவர் பண்ணுறாருங்க. ஒரு 5 6 வருஷமாக தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கார். பண்ணிகிட்டு இருக்கும்போது இவர் நல்ல மனுஷனாக இருந்தால் வீட்டில் சொல்லியிருக்கலாம். வீட்டில் சொல்லியிருந்தால் அது அவங்க எந்த விதத்தில் எடுத்துக்குவாங்கன்னு சொல்ல முடியாது. அவ்வளவு நல்லவங்கெல்லாம் இருக்காங்களா உலகத்தில். வீட்டில் சொல்லாமே ஒரு 5 6 வருஷம் மாதம் வேணுங்கிற ஹெல்ப்பெல்லாம் பண்ணுறாரு. அடிக்க ஒரு தடவை போயிட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் கெஸ்ட்டு மாதிரி உட்காந்துட்டு தான் வர்றாரா தவிர எந்த தப்பும் பண்ணுறது கிடையாது. இது நாளடைவில் என்ன ஆகுதுங்க, இந்த சம்சாரத்தோட காதுக்கு அது போயிடுது. யாரோ ஒருத்தர் பஸ்ஸில் பார்த்துட்டு உங்கள் வீட்டுக்காரர் அடிக்க ஒரு தடவை இங்கே வர்றாரு போகிறாரு, அங்கே யாரும் சொந்தக்காரர் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ இந்த அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அப்படியா, நம்மகிட்ட சொல்லாமல் இருக்காரு, அப்படியா கேட்குது இந்த அம்மா. எங்கே அந்த பரம் போகிறேன் அந்த பரம் மறைக்கிறார். மறைக்கும் போது அந்த அம்மா சொல்லுது, என்னென்ன சொல்லுங்க அப்படின்னு. இந்த மாதிரி நம்பவே இல்லைங்க அந்த அம்மா, நம்பவே இல்லை. இந்த 3 குழந்தையும் உங்களுக்கு தான் பிறந்ததுன்னு அந்த அம்மா புதியமாக இதாகி போச்சு. அட தானம் தரும் மாட்டேன்னு எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமல்ல, நீ ஆரம்பத்திலேயே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு. நம்ம 2 பேரும் சேர்ந்தே செஞ்சுருக்கலாமல்ல. நீ தனியாக போய் செய்யணும். அப்போ உன்ற குழந்தை பொண்டாட்டியாது இல்லையா, வச்சுட்டு இருந்துருக்கிற குடும்பம் உனக்கு அந்த ஊரில் இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி என்னங்க குடும்பம் தேன் கூட்டு கிளஞ்சிருச்சுங்க. எதுக்காக இதை சொல்ல வரணும்னா, என்ன போன்றனாலும் நம்ம துணைக்கிட்ட கலந்து பேசணும்னு சொல்ல வர்றேன். மனைவி தாங்க நமக்கு எல்லாமே. நம்ம அம்மாவுக்கு அடுத்தது நம்ம மனைவி தான். மனைவி கிட்ட எதாக இருந்தாலும் பேசணும்னு சொல்ல வர்றேன். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனை இருந்தாலும் மனைவி கிட்ட பேசணும், சொல்லணும். சொல்லிட்டு செஞ்சால் எந்த பிரச்சனையும் இல்லை. சரிங்களா? வச்சுட்டுங்களா? பாய். ஓகே.